புதுயுகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு ஸ்டோரியில் தலைமை பண்பு, அதாவது தலைவன். இந்த தலைமை பண்புங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப சூப்பரான வார்த்தை தெரியுமா? எல்லாருக்கும் அந்த குவாலிட்டி இருந்துராது. ஆனால் கீழே இருக்கிற மக்கள் எல்லாரும் என்னத்துக்கு இந்த தலைவன், இந்த ஒரு ஆள் இருந்துக்கிட்டு நம்மளை எப்போ பார்த்தாலும் ஏவுறான், திட்டுறான், தண்டனை கொடுக்குறான், இந்த தலைவன் தேவையா அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க. ஆனால் தலைவன் இல்லாத ஒரு இடம் எப்படி இருக்கும், என்ன ஆகும், அதை பற்றி தான் இன்றைக்கி கதையில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெரிய காடு. இந்த காட்டில் எல்லா மிருகங்களும் வசிச்சிச்சு. இந்த காட்டினுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா, அது ஒரு வெப்ப காடு. அப்பப்போ மழை பெய்யும் அப்படின்னாலுமே கோடை காலத்தில் ரொம்ப வெப்பம் அதிகமாகவே இருக்கிற ஒரு காடு தான். அந்த மாதிரியான ஒரு காட்டில் ஒரு பெரிய பனைமரம் ஒன்று இருந்தது. பனைமரத்துக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி கருவேல மரமும் ஒன்று இருந்தது. இந்த ரெண்டுத்துக்கு பக்கத்தில் நடுவில் ஒரு சின்ன புதர், இந்த கத்தாழையெல்லாம் சப்பாத்தி கல்லி எல்லாம் முளைச்சிருக்கும் இல்லையா, அதை மாதிரி ஒரு சின்ன புதர். ஒரு முயல் குட்டி. இந்த முயல் குட்டி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி இது பண்ணிவிட்டு ஏதோ கிடைச்ச கொஞ்சோண்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த புதருக்குள்ளே வந்து அப்படியே தூங்கலாம் அப்படின்னு வந்துச்சு. வந்து அப்படியே இந்த புதருக்கு அடியில் அந்த நிழலில் படுத்துட்டு கண்ணை அசந்து அப்படியே தூங்குது. இந்த முயல் குட்டிக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல என்னன்னா, உலகமே அழிஞ்சு போகிற மாதிரி அந்த முயல் குட்டிக்கு ஒரு கனவு. இப்படி உலகம் முழுக்க அப்படியே பூகம்பம் வருது, தண்ணி எல்லாம் மேலே வருது, கடல் தண்ணி எல்லாம், மலையெல்லாம் உடையுது. இப்படி நீங்கள் படத்தில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த விஷுவல்ஸ் எல்லாம் முயல் குட்டியினுடைய கனவுல வருது. இதுவும் சாப்பிட்டது, பகல் தூக்கம் வேற, பகலில் இந்த கனவு வேற. எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. தன்னை மறந்து கனவு கண்டுக்கிட்டே கனவுல தூக்கத்திலேயே பயந்துக்கிட்டு இருக்கு இந்த முயல்குட்டி. இப்படி பயந்து அந்த தூக்கத்தில் நடுங்கிட்டு இருக்கு. கண்ணை திறந்து பார்க்கவே அதால் முடியல, அவ்வளோ பயம். அந்த நேரத்தில் பக்கத்தில் திடும்னு ஒரு பெரிய சத்தம். இந்த சத்தம் எங்கிருந்தோ இடி மாதிரி வந்து விழுகுது. இந்த முயல் அவ்வளவுதான், என்னன்னே பார்க்கல, எந்திரிச்சது ஒரே ஓட்டம். முயல் எப்படி ஓடும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்படியே 4 கால் பாய்ச்சலில் பிச்சுக்கிட்டு ஓடுது முயல். இதுக்கு என்னென்னா, கனவு கண்டுச்சு பார்த்தீங்களா, உலகம் அழியிற மாதிரி. இந்த சத்தத்தை கேட்டோன்னே நிஜமாவே உலகம் அழிய போகுது, அழிய ஆரம்பிச்சிருச்சுன்னே முடிவு கட்டி கிடைச்ச திசையில் அது பாட்டுக்கு ஓடுது. முயல் கொஞ்சம் தூரம் ஓடிக்கிட்டே இருக்கிற போது அங்கே ஒரு மான் பார்த்தது. எங்கே இவ்வளோ வேகமாக ஓடுற அப்படின்னு. ஐயோ உலகம் அழிய போகுது, ஓடியா ஓடியா அப்படின்னு முயல் கூப்பிட்டுச்சு. இப்போ மானும் அதை விட வேகமாக 4 கால் பாய்ச்சல மான் பின்னாடியே ஓடிச்சு. இப்போ மான் பின்னாடி ஓடுதுன்னா பின்னாடி பார்த்தா ஒரு காட்டு எருது. இந்த எருது வருது, முயலும் மானும் சேர்ந்து ஓடுதே, எங்கேடா ஓடுறீங்க 2 பேரும்னு அது கேட்க, உலகம் அழிய போகுது, ஓடியா ஓடியா அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்ல, இப்போ எருதும் பின்னாடியே ஓடுது. எருது பின்னாடியே ஒரு நரி ஓடுது, நரி பின்னாடி ஒரு யானை ஓடுது, யானை பின்னாடி ஒரு காட்டு குதிரை ஓடுது. இப்படி எல்லா மிருகங்களும் பின்னாடி பின்னாடி சேர்ந்து 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 காண்டாமிருகம் உள்பட எல்லாம் சேர்ந்து ஓடுது. இப்போ பார்த்தா ஒரு பெரிய படையே திரண்டு காட்டில் தலை தெறிக்க ஒரு பக்கமாக ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. இப்படி இந்த பெரிய ஓட்டத்தில் தூரத்தில் மலை மேலே உச்சியில் இருந்து காட்டுக்கு ராஜா சிங்கம் இல்லையா, அவர் பார்த்துட்டாரு. எங்கே ஓடுறாங்க இந்த பயலுக, நம்ம ஒன்றுமே சொல்லலையே, நமக்கே தெரியாமல் இவங்க புதுசாக எங்கேயாவது கிளம்பி போகிறாங்களான்ட்டு இப்போ சிங்கம் மேலேருந்து இறங்கி வந்து நில்லுங்கடா நில்லுங்கடான்னு குரல் கொடுக்குது. இது காதலே வாங்காமல் இந்த கும்பல் ஃபுல்லாக தலை தெறிக்க ஓடுது. இப்போ சிங்கம் அந்த வேகமாக ஓட்டத்தை எடுத்து இந்த எல்லா மிருகங்களுக்கு முன்னாடியும் போய் டக்குன்னு நிற்கிது. இப்போ எல்லா மிருகங்களும் நிற்கிறாங்க. இப்போ சிங்கம் கேட்குது, கூப்பிட கூப்பிட காதல் வாங்காமல் எங்கடா ஓடுறீங்க இத்தனை பேரும் சேர்ந்து, எதுக்கு இந்த ஓட்டம் இப்படி தலை தெறிக்க ஓடுறீங்கன்னு கேட்டபோது, அப்போ உலகம் அழிய போகுது ராஜா, ஓடியாங்க ஓடியாங்க நீங்களும் ஓடியாங்க அப்படின்னு எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க. இப்போ சிங்கம் கேட்டுது, உலகம் அழிய போகுதா, யாரா சொன்னாங்க உங்களுக்கு அப்படின்னா, அப்போ காண்டாமிருகம் நரியை காட்டுது, நரி யானையை காட்டுது, யானை காட்டு குதிரையை காட்டுது, காட்டு குதிரை எருதை காட்டுது, எருது மானை காட்டுது, மானு கடைசியில் முயலை காட்டுச்சு. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரை ஆரம்பித்தாங்களோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. முயலை முன்னாடி வா, இங்கே வா, நில்லு அப்படின்னு காட்டு ராஜா சிங்கம் கூப்பிடுது. அப்போ முயல் வந்து நின்றுட்டு, இல்லை ராஜா உலகம் அழியுது அப்படின்னா, நீ பார்த்தியா? இல்லை ராஜா உலகம் அழியுது எனக்கு தெரியும். எப்படா பார்த்த, எப்படா தெரியும்? நான் கனவு கண்டேன், அதில் எனக்கு தெரிஞ்சிச்சு உலகம் அழியிறது தெரிஞ்சிச்சு. கனவு கண்டா அது நடந்துருமா? அது மட்டும் இல்லை ராஜா, சத்தமும் கேட்டுச்சு. என்னடா சத்தம் கேட்டுச்சு? தோ அங்கே சத்தம் கேட்டுச்சு அப்படின்னுச்சு முயல். நீ ஒன்று பண்ணு, என் முதுகில் ஏறி உக்காருன்னுட்டு மற்ற எல்லாரையும் இங்கேயே இருக்க சொல்லிட்டு காட்டு ராஜா சிங்கம் அதோட தோளில் முயலை தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு 2 பேரும் சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்ப ஓடுறாங்க. போய் பார்த்தா
அந்த உயரமான பனைமரத்தினுடைய மட்டை கீழே விழுந்திருக்கு, பனைமட்டை கீழே விழுந்திருக்கு. அது மேலே பக்கத்தில் இருந்த கருவேல முள்ளுனுடைய கிளை ஒன்று, அதுவும் காஞ்ச கிளை, அது இது மேலே விழுந்ததில் சட சட சடன்னு சத்தம் கேட்குமா. இது ரெண்டும் சரிஞ்சு விழுந்து ஒன்றுக்கு ஒன்று மோதின அந்த சத்தத்தை பெருசாக ஏதோ பூமி பொழந்துருச்சுன்னு முடிவு பண்ணி இந்த முயல் ஓட ஆரம்பிக்க, பின்னாடி மான் ஓடி வர, யானை ஓடி வர, எருது ஓடி வர, காண்டாமிருகம், நரி எல்லாம் ஓடி வர, காடே ஒரே கலைபரமாக போயிடுச்சு. இப்போ காட்டு ராஜா சிங்கம் வந்து அந்த இடத்துல என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றதை புரிஞ்சுட்டு திரும்ப வந்து இவங்க எல்லார்கிட்டையும் ஒரு இடத்துல நடந்தா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அப்படின்னு தெரிஞ்சா அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கங்க, அதுக்கு பிறகு அதை பற்றி முடிவு பண்ணுங்க. எடுத்த எடுப்புலையே இதுதான்னு முன்முடிவை கட்டிட்டீங்கன்னா இப்படித்தான் தேவையில்லாமல் பயப்படுற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாங்க. மற்ற பிரஜைகள் எல்லாம் என்னதான் அவசரப்பட்டாலும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் குறிப்பாக தைரியத்தோடையும் இருந்தால் குடிமக்களை காப்பாற்றலாம். நல்லா இருக்கு இல்லையா? சிந்திக்கலாமா? நன்றி.